புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற போட்டு அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ கத்திரிக்காயை நறுக்கிட்டு வந்துடுறேன். கத்திரிக்காயை சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில், அது முதல்ல கத்திரிக்காயை முழுசாக கழுவிட்டு நறுக்கி தண்ணியில் போட்டு அதோட ஒரு தக்காளியும் போட்டு அடுப்பு பற்ற வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் நறுக்கி வச்ச பூண்டு வந்து இதிலே போட்டுடுறேன். இது வந்து ஆப்ஷனல், வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோடு நம்ம என்ன போட போகிறோன்னா, இந்த பச்சை மிளகாயும் மிளகா வத்தலும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, இதுவும் இதோடையே போட்டுருவேன். கிள்ளியும் போடலாம், இல்லை அப்படியே போடலாம், வெந்துடும். இது நல்லா வேகட்டும். அடுத்தது நம்ம இதை ஆற வச்சு அரைக்க போகிறோம். கத்திரிக்காய் நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு, குலைவா நல்லா நிறம் மாறிடுச்சு. நான் வந்து மூடி போடாமல் தான் வேக வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் வந்து நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரி